முத்து தான் திருவிழால ரெட்டை கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சு இப்ப எஸ்ஐயுமே அந்த டீ கடையில பார்த்த பெரியவர்கிட்ட பேச வராங்க. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு இவருமே அந்த திருவிழால என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. முத்து வழக்கம் போல மீனா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பாடி கார்டா இருந்திருப்பாரு. அந்த ஊர்லயே தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஸ்பெஷலா சேர்ல போட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவருடைய தம்பியுமே வந்து மீனாவை 1 ஹவருக்கு எங்க கூட அனுப்பிச்சு வைன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவனை பார்த்ததுமே முத்துவோட முகமே மாறுது. அப்ப இந்த பெரியவருமே அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதீங்க, அவனை நம்பி பொண்ணு அனுப்புனீங்கன்னா உயிரோடவே அனுப்ப மாட்டானுங்க, அவனுங்க காசுக்காக கொலை பண்றவனுங்க பெரிய துப்பாக்கிலாம் வச்சிருக்கானுங்கன்னு சொல்றாரு. இப்ப முத்துவுக்குமே இவனுங்க தான் சிவேட்டானா துப்பாக்கியால சுட்டவனுங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ணன் தான் பிளான் போட்டு தருவான், அதை சின்ன தம்பி செய்வா, நடுவில் இருக்கிற தம்பி மட்டும் இதுல தலையிடாம வெளியூர்ல இருக்கான்ற விஷயத்தையும் சொல்றாரு. அந்த பெரியவரோட தங்கச்சியுமே இவங்களோட குவாரியில போய் வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்த அந்த பொண்ணையை சாகடிச்சிருப்பானுங்க. இப்ப முத்து மட்டும் தனியா வரத பார்த்து அவனுமே மீனா எங்கன்னு கேட்கறான். மீனால வரமாட்டான்னு சொன்னதுக்கு அவனுமே கோவப்பட்டு ரொம்ப கேவலமா பேசுறான். மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, அதனால அவளால கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அவனுமே அசிங்கமா பேசி இப்ப முத்துவே அடிச்சிடுறான். இப்ப முத்துவுக்குமே கோவம் வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த கையால தானே சிவேட்டான சுட்டன்னு சொல்லி முத்துவுமே அவனோட கையை உடைச்சிடுறாரு. சிவேட்டான கொல்ல சொன்னது யாருன்னு முத்து கேட்டதுக்கு ஜானின்னு உண்மையை சொல்லிடுறான். இப்ப அவனோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அவங்க அண்ணன் தானே பிளான் போட்டாரு, அதனால அவர் கதையை முடிக்கணும்னு சொல்லி திருவிழால கல்லு தூக்கி போட்டுறாரு. இதனால இங்க பிரச்சனை நடக்குது. இப்ப முத்துவுமே போய் சிவேட்டான கொல்ல பிளான் போட்டவரோட தலையை வெட்டிடுறான். இப்ப ரவுடிங்களுமே முத்துவை அட்டாக் பண்ண வராங்க. அங்க இருக்க ஒரு பட்டாசு பாக்ஸ் எடுத்து முத்துவும் பத்த வைக்கிறாரு. அங்க இருக்கிற ரவுடிங்களுமே பயந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க.